வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு 8க்கு முன்பு செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக கனமழை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு. நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை. வைத்தியநாத சுவாமி கோவிலில் மீண்டும் மழைநீர் தேங்கியதால் அவதி. வரத்து குறைவால் சென்னையில் மீண்டும் சதமடித்த தக்காளி விலை. சில்லறை விற்பனையில் 1 கிலோ 100 ரூபாயாக நிர்ணயம். ஜாவத் புயல் பூரி அருகே நாளை கரையை கடக்கும் என கணிப்பு. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவு. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. ஒமைக்ரான் பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து இந்தியா திரும்பியவர்கள் தீவிர கண்காணிப்பு. 46 பேருக்கு கொரோனா உறுதி. ஒமைக்ரான் பாதிப்புள்ளதா என்று மாதிரிகள் ஆய்வு. தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் பரவலை தடுக்க கண்காணிப்பு தீவிரம். பள்ளிகளில் இறைவணக்க கூட்டம், கலாச்சாரம், விளையாட்டு நிகழ்வுகளை நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் இன்று 13வது கட்ட மெகா தடுப்பூசி முகாம். 20 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு. கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் பெற்ற 2674 கோடி ரூபாய் தள்ளுபடி. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ரஷ்யாவில் ஒரே மாதத்தில் 75,000 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழப்பு. மீண்டும் வேகம் எடுத்துள்ள பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறல். ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளில் இருந்து இந்தியா திரும்பியிருக்கும் 46 பேர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெங்களூரு வந்த 66 வயது நபருக்கும் பெங்களூருவைச் சேர்ந்த 46 வயதான மருத்துவருக்கும் ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வருபவர்கள் விமான நிலையத்தில் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் ஒமைக்ரான் பாதிப்பு அதிகம் உள்ள வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாடு, தெலுங்கானா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வந்துள்ள 46 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அனைவரும் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு ஒமைக்ரான் வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய மரபணு மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெங்களூரு திரும்பிய 10 பேர் மாயமாக இருக்கும் நிலையில் அவர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தவிர தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங் உள்ளிட்ட ஒமைக்ரான் பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளில் இருந்து கடந்த 1 மாதத்தில் கர்நாடகா திரும்பிய அனைவரையும் கண்டறிந்து கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெங்களூரு திரும்பிய 10 பேரை மாநகராட்சி அதிகாரிகளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. போலீசாரின் உதவியுடன் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் லண்டனில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேரில் ஒரு குழந்தை உட்பட 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 8 பேரும் கிண்டியில் உள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தொற்று உறுதி செய்யப்பட்ட 2 பேர் உட்பட யாருக்கும் எந்தவித அறிகுறிகளும் இல்லை. ஒமைக்ரான் தொற்று உள்ளதா என்பதை அறிவதற்காக அவர்களது மாதிரிகள் மரபணு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வெளிநாட்டில் இருந்து வந்த மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒமைக்ரான் வைரஸ் பரவலை தடுக்க தமிழ்நாடு அரசு மாநில எல்லைகளில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் பரிசோதனை முடிவில் தொற்று இல்லை என்றாலும் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஒமைக்ரான் தொற்று பரவலை கட்டுப்படுத்த 6 இடங்களில் சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. அந்தமான் அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் காரணமாக தமிழகத்தின் சில மாவட்டங்களில் இரவு முதல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விடியற்காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. அல்லம்பட்டி, பாண்டியன் நகர், சூலக்கரை, சத்திரரெட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது.
அதிகாலை முதலே மழை பெய்ததை அடுத்து நகரமே குளிர்ச்சியாக காணப்படுகிறது. மழை பெய்து வருவதை அடுத்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காரியாப்பட்டி, அருப்புக்கோட்டை பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. மதுரையிலும் பரவலாக கனமழை பெய்தது. மதுரை மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், அண்ணாநகர், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக வைத்தியநாத சுவாமி கோவிலில் தண்ணீர் புகுந்தது. இந்த கோயிலில் நேற்றும் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் 5 மணி நேரத்திற்கு பின்னர் மோட்டார் மூலம் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் இரவிலும் மழை பெய்ததால் மீண்டும் கோயிலுக்குள் தண்ணீர் தேங்கியுள்ளது. மதுரையில் காலை முதலே கனமழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நாமக்கல்லில் பெய்த மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை நிறைவடைய உள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் கட்சி விதிகள் 20, 43, 45 ஆகியவை திருத்தப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழு மூலம் தேர்வு செய்யப்படுவது ரத்து செய்யப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் போல் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு நேரடியாக கட்சி தொண்டர்களால் ஒற்றை வாக்கில் தேர்வு செய்யப்படும் விதி கொண்டுவரப்பட்டது. அதன்படி இவ்விரு பதவிகளுக்கான தேர்தல் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கிய நிலையில் தேர்தலில் போட்டியிட வந்த அதிமுக தொண்டர் ஒருவரும் கட்சியினரால் அடித்து விரட்டப்பட்டார். தனி நபராக வந்ததால் விருப்ப மனு தரப்படவில்லை என்று அதிமுக தலைமை விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் OPS மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் EPS இருவரும் இன்று காலை 11 மணி அளவில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய நேரம் முடியவிருக்கும் நிலையில் யாரும் எதிர்த்து போட்டியிடவில்லை என்றால் OPS, EPS இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக தேர்தலுக்கு நீதிமன்றமும் தடை விதிக்க மறுத்துவிட்டதால் இவர்கள் இருவரும் தேர்வு செய்யப்படுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உத்தரகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் புகழ்பெற்ற பத்ரிநாத் கோயில் மூடப்பட்டுள்ளது. சமோலி மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற பத்ரிநாத் விஷ்ணு கோவிலுக்கு இந்தியா மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள். தற்போது குளிர்காலம் என்பதால் கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்ரிநாத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோயில் வளாகப் பகுதி மற்றும் கோபுரத்தில் பனி படர்ந்துள்ளது. மேலும் அங்குள்ள கட்டடங்களிலும் பனி படர்ந்துள்ளதால் அப்பகுதி வெள்ளை கம்பளம் விரித்தது போல ரம்யமாக காட்சியளிக்கிறது. ரஷ்யாவில் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் கொரோனா பாதிப்பால் சுமார் 75,000 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவில் கடந்த சில மாதங்களாக தினசரி கொரோனா பாதிப்பு 30,000க்கும் மேல் பதிவாகிறது. மேலும் நாளொன்றுக்கு 1,500க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை 5,37,000 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாக நாட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் 74,893 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்தாமல் இருப்பது, பொது சுகாதாரத்தை கடைபிடிக்காதது போன்ற காரணங்களே கொரோனா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த பாகிஸ்தானில் செயல்படும் தொழிற்சாலைகளை தடை செய்ய விரும்புகிறீர்களா என்று உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி NV ரமணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உத்தரப்பிரதேச அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டெல்லியில் காற்று மாசடைவதற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செயல்படும் தொழிற்சாலைகள் காரணமல்ல என்றும் தங்களது மாநிலத்தில் தற்போது கீழ்திசை காற்று வீசி வருவதாகவும் வாதிட்டார்.
மேலும் தேசிய தலைநகர பகுதியில் காற்று மாசு அடைவதற்கு பாகிஸ்தான் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுபாடே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். அப்பொழுது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, பாகிஸ்தானில் உள்ள தொழிற்சாலைகளை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று வினவினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பள்ளி ஆசிரியைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சக ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சித்திரக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் சந்திரன் அப்பள்ளியின் சக ஆசிரியைக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஆசிரியையின் கணவர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் சந்திரனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பின்னர் சந்திரனை பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் வணிக வரி நுண்ணறிவு பிரிவு நடத்திய சரக்கு வாகன தணிக்கை மூலம் 5,81,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக துறையின் செயலாளர் ஜோதி நிர்மலாசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ரோந்து பணி குழுக்களை கொண்டு கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை 53,055 சரக்கு வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மின்னணு வழிப்பட்டியல் இல்லாமல் சென்ற 1054 வாகனங்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராத தொகையாக 5,81,00,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு வரவேண்டிய வரி வருவாய் எந்தவித ஏய்ப்புகளும் இன்றி வசூல் செய்யப்படுவதை உறுதி செய்யும் வகையில் இத்தகைய தணிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியை கன்னத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர் அறைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாசிநாயக்கன் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை ஒருவர் கடந்த 1ஆம் தேதி 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது வகுப்பறையில் ஒழுங்கீனமாக நடந்த மாணவரை அவர் கண்டித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த மாணவர் திடீரென ஆசிரியையின் கன்னத்தில் அறைந்து கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மாணவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மாணவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் வலியுறுத்தி வருகின்றன. நடப்பாண்டின் கடைசி சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. சூரியன், நிலவு, பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது முழு சூரிய கிரகணம் நிகழும். அதன்படி நடப்பாண்டின் 4வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது. இது அண்டார்டிகா, தென்னாப்பிரிக்கா, தெற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், தென்னிந்திய பெருங்கடல் ஆகிய பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக இந்திய நேரப்படி காலை 10:59 தொடங்கி பிற்பகல் 3:07 வரை சூரிய கிரகணம் நிகழும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் விவசாயியின் வீட்டை சேதப்படுத்தின. கொடைக்கானல் மலை கிராமங்களான மேல்மலை, கீழ்மலை, பூம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் கடந்த சில நாட்களாக முகாமிட்டுள்ளன. ஊருக்குள் புகும் யானைகள் அங்குள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் நேற்று குண்டுப்பட்டி கிராமத்தில் புகுந்த 3 யானைகள் மாடசாமி என்பவரின் வீட்டை முற்றிலும் சேதப்படுத்தின. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் சத்தமிட்டு யானைகளை விரட்டினர். ஊருக்குள் புகுந்த யானைகளை உடனடியாக அடர்ந்த காட்டிற்குள் விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் ஒடிசா மாநிலம் பூரி அருகே நாளை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜாவத் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. குறிப்பாக வட கடலோர ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம், விஜயநகரம் மற்றும் விசாகப்பட்டினம் மாவட்டங்களும், ஒடிசாவின் கஜபதி, கஞ்சம், பூரி, நாயக்கர், குர்தா, கட்டாக், ஜெகதீப் சிங்பூர், கேந்திபாரா மாவட்டங்களும் ஜாவத் புயலால் அதிகம் பாதிக்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி விசாகப்பட்டினத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஜாவத் புயல் இன்று காலை வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவை நெருங்கியுள்ளது. தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் ஒடிசா மற்றும் அதனையொட்டி ஆந்திர பிரதேசத்தின் கரையோரமாக நகர்ந்து நாளை மதியம் பூரி அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜாவத் கரையை கடக்கும் போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர ஆந்திரா மற்றும் தெற்கு கடலோர ஒடிசாவில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் வரை மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயலால் பாதிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, ஒடிசா மற்றும் மேற்கு வங்காள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மீட்புப் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் போதிய உபகரணங்களுடன் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர்.
தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் அரியலூரில் உள்ள ஏரி நிரம்பாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு போகம் கூட நெல் விளைவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பெரும்பான்மையான நீர்நிலைகள் நிரம்பியதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஒருபுறம் கனமழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் மறுபுறம் தண்ணீர் பற்றாக்குறையாலும் நடவு செய்யவே விவசாயிகள் தயங்குகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய ஏரி மூலமாக சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. இந்த ஏரியின் நீர் ஆதாரத்தால் குறுவை, சம்பா என்று இருபோகம் நெல் விளைவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் தேங்கும் நீரின் அளவு குறைந்துள்ளது. இதனால் ஒரு போகம் கூட நெல் விளைவிக்க முடியவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மழை பெய்த தவிர ஏரி ஆழக்கட்டு இல்லாதனால தண்ணி வெளியில தான் ஓடி போகுது. ஏரி தூர்வாரி பள்ளமாக ஆக்கணும். இருக்கிற வயல்லே பேருவதிக்குள்ளே தான் விவசாய சாகுபடி நடக்குது. அதுக்கே கடைசி நேரத்தில் தண்ணி பற்றாக்குறை ஆகிப்போகுது. பாதி நிலம் இருக்கிற கடமடையெல்லாம் தண்ணி போய் சேரலை இருக்குது. முன்னாடி வரும், அப்புறம் பார்த்தா தண்ணி போகாது. தண்ணி நீர் இல்லாததுனால ஏரி காலியாகி போகுது. அதனால் பேருவதினாலும் காலியாக கிடக்கு, பில்லு முடிச்சு போய் கிடக்கு, பயிரிட முடியாது கிடக்கு. தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நெல் விளைய மாட்டேங்குது. தூர கோழிலாம் தண்ணி போக மாட்டேங்குது. தூது வரணும். ஏரி 100 நாள் வேலைங்க விட்டு செய்ய சொன்னால் தேவலாம். வாய்க்காலாம் உடச்சிட்டு அங்கேயும் ஓடிட்டுருக்கு. அது வாய்க்கால் பாலம் போட்டு நல்லா காங்கிட்டு போட்டு கட்டி கொடுக்கணும். வாய்க்கால் தண்ணி தூரமாலாம் தண்ணி போக மாட்டேது. பக்கத்தில் இருக்க வயலுக்கு மட்டும்தான் தண்ணி பாயுது. பெரிய ஏரியை தூர்வாரி முறையாக பராமரிக்காததால் அதிக மழை பொழிவு இருந்தும் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவால் ஏரிக்கு வரக்கூடிய மழைநீர் வீணாக வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. பெரிய ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்தி கரையை பலப்படுத்தினால் செந்துறை பகுதியில் விவசாயம் செழிக்கும் என்பதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பெரிய ஏரி 300 ஏக்கருக்கு மேலே பரப்பளவு கொண்டது ஏரி. அது தண்ணி பிடிச்சி ஒரு சாகுபடி பண்ணுறதுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்குது. ஏரி ஆழம் இல்லாமல் ஒரு சாகுபடிக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம். 2 முறை பயிர் பண்ணுறதுக்கான தண்ணி வசதி இல்லை. இந்த பெரிய ஏரியை ரொம்ப ஆழப்படுத்தி எங்களுக்கு தூர் வாரி கொடுத்தா நாங்கள் வருஷத்துக்கு 2 முறை பயிர் பண்ணுவோம். செந்துறை பெரிய ஏரியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து செய்தியாளர் கலைவாணன். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் உள்ள அயன்ராசாப்பட்டி, கைலாசபுரம், கீழ்நாட்டு குறிச்சி உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பைபாற்றை கடந்து விருதுநகர் மாவட்ட எல்லையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தனியார் நூற்பாலைகளுக்கு செல்பவர்களும் வேலையை இழந்துள்ளனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சிந்துவம்பட்டி, உப்பத்தூர், ஐயம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் விளாத்திகுளம் மற்றும் நாகலாபுரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. 2 வாரத்திற்கு மேலாக ஆற்றில் அதிக அளவில் நீர் செல்வதால் இரு கரைகளிலும் கயிற்றை கட்டி ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். சிந்துவம்பட்டிலேருந்து சாத்தூர் 30 கிலோமீட்டர், சாத்தூர்லேருந்து நாகலாபுரம் 30 கிலோமீட்டர், மொத்தம் 60 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. 60 கிலோமீட்டர் சென்று பையங்க போயிட்டாலுமே காலேஜ் கரெக்டான டயத்துக்கு போக முடியல. அங்கே போனால் ஆசிரியர்கள் ஏசுகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த பகுதியில் எங்களுடைய விவசாயம் நாங்கள் விதைச்சி போட்டு 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆனாலும் இப்போ களை எடுக்கலை, மருந்தடிக்கலை. அந்த பயிர்கள் எப்படி இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியல. பள்ளி பிள்ளைகளை நாங்கள் கூட்டு போனாலுமே தூக்கிட்டு தான் போகணும். ஒரு சில டயத்தில் தண்ணி இழுத்துட்டு போயிடுது. அதை ஊர் மக்கள் இருந்து தான் நாங்கள் காப்பாற்றி கூப்பிட்டு வர்றோம். சுற்றியில் இருக்கிறதெல்லாம் கம்மா தான். நாங்கள் நடு தீவு மாதிரி இருக்கோம். அந்தமான் தீவை விட இது மோசமாக நாங்கள் இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிறு பிள்ளைகளாம் நிறையா இருக்கிறாங்க. வெளியில் போக முடியல, வர முடியல. ஒரு ஆஸ்பத்திரிக்குனாலும் எங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களுக்கு எதனாலும் உதவி செய்யுங்க. எங்களுக்கு இந்த இடத்துல பாலம் கட்டி கொடுங்க. எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் வைப்பாற்றில் தண்ணீர் செல்லும் போது இரு மாவட்டங்களைச் சேர்ந்த 20 கிராம மக்கள் மிகவும்
துயரத்தினை சந்தித்து வருவதாகவும் அயன்ராசாப்பட்டி பகுதியில் வைப்பாற்றில் பாலம் அமைத்து தர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். நாமக்கல் மாவட்டத்தில் ஏரி குளங்கள் தொடர் மழையால் நிரம்பி வழிகின்றன. குறிப்பாக எருமப்பட்டி, சேந்தமங்கலம், மோகனூர் ஆகிய ஒன்றியங்களில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் இந்த ஆண்டு நெல் நடவு பணியை மகிழ்ச்சியுடன் தொடங்கிய நிலையில் நாற்று நடுதல், தலைத்தாம்பு விதித்தல் போன்ற பணிகளுக்கு கூலி ஆட்கள் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஒரு சில கூலி ஆட்களை கொண்டு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலங்களில் பெயரளவுக்கு மட்டுமே நெல் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 100 நாள் வேலை விட்டாங்க, ஒன்றும் முடியல. ஆளுங்க பூரா அங்கே 200 கொடுக்குறாங்க, இங்கே வந்தால் 200 ரூபாய்க்கு பொழுதுக்கும் சேருதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதான் இப்போ ஒன்றும் பண்ண முடியலைங்க. நாங்கள் ஆள் பிடிக்க முடியாமல் பாருங்கள், ஆம்பளையால் வெட்டி போட்டுக்கிட்டு கிடக்குறோம். எல்லாம் உரமும் ஏறி போச்சு, ஆளு கூலியும் ஏறி போச்சு, எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் கடன் வாங்கி நெல் நடவு பணியை தொடங்கி உள்ளதாகவும் உரம் தட்டுப்பாடின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்போ ஒரு 20 ரூபா ஆயிருக்குது. இன்னும் உரம் போடணும், அப்புறம் பயிர் நட்டுணும். டக்கு டீசல் விலைனால உழவு கூலியெல்லாம் ஏறி போயிடுச்சு. அது ஈடு எடுக்க முடியுமா? தண்ணி இருக்குமா? ஈடு எடுக்க முடியாது. நெல் விலை விற்றாதான் ஈடு எடுக்க முடியும். விலை நெல் 2000 ரூபாய்க்கு மேலே விற்கணுங்க. IR 20 பொன்னி, கர்நாடக பொன்னி ஆகிய விதை நெல்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருப்பதால் வேளாண்மை துறை சார்பில் குறைந்த விலையில் விதைகளை விற்பனை செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர். ஒமைக்ரான் கொரோனா அச்சுறுத்தலுக்கிடையே தமிழகம் முழுவதும் இன்று 13வது கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்த பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசு வாரந்தோறும் 2 முறை தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகிறது. அதன்படி இதுவரை 12 முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 7 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மாநிலம் முழுவதும் 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த முகாம் இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 1200 இடங்களில் முகாம்களில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருமாறிய ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய வகை கொரோனாவான ஒமைக்ரானை எண்ணி அச்சப்பட வேண்டாம் என்றும் மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே வெளியிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றினாலே நோயிலிருந்து தப்பலாம் என்றும் மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கர்நாடகாவில் ஒமிக்ரான் பாதிப்பு இருக்கு அப்படிங்கன்னா இப்போ தமிழகத்திலும் அந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எது உண்மை, என்ன நிலவரம்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்திய மாநில அரசு அந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வருகிறோம். இதுவரைக்கும் நமக்கு ஒமிக்ரான் எங்கேயுமே உறுதியாகலை. நம்ம ஃப்ளைட்ஸில் வரக்கூடிய 2928 பேசஞ்சர் 18 முக்கியமான அந்த ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. அதில் அவங்கள முழுமையாக குழந்தைகள் 5 வயசு குழந்தைகள் இல்லாமல் செக் பண்ணதில் 3 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ். தயவுசெய்து தெளிவுபடுத்திக்காங்க. கொரோனா உறுதியாகிறதும் ஒமிக்ரான் உறுதியாகிறதும் வித்தியாசம். ஒமிக்ரான்ங்கிறது ஒரு உருமாறிய கொரோனா, அதுக்கு மரபியல் ரீதியாக செக் பண்ணால் தான் முடியும். அதே மாதிரி டெக் பாத்தில் எஸ் ஜீன் ஃபெயிலியர் இருந்ததுன்னா நமக்கு அது இருக்கலாம் அப்படின்னு அனுமானம், கன்ஃபார்ம் பண்ண முடியாது, மரபியல் ரீதி தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த பர்டிகுலர் 2 கேஸில் டெக் பாத்தில் செக் பண்ணதில் எஸ் ஜீன் இருக்குது. ஸோ அதனால் முதல் கட்ட தகவல் படி இது அது மாதிரி ஒமிக்ரான் மாதிரி தெரியலை. 3வது டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. கொரோனாவா இல்லை ஒமிக்ரானா எதுவுமே வித்தியாசம் தெரியாத ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நோய் வரும்போது, ஒரு அறிகுறி வரும்போது இது ஒருவேளை ஒமிக்ரானா இருக்கிறதுக்கான அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சோதனை நம்மக்கிட்ட வசதி இருக்கு. நம்மக்கிட்ட வசதி இருக்குங்க. கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனாங்கிறது தான் வைரஸ் RNA. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது
மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாவத் புயல் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலா, அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சில்லித்தூர், ராஜபாளையம், சாத்தூர் உள்ளிட்ட 7 தொகுதிகளிலுமே நேற்று இரவு முதல் கனத்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் அனைத்து பகுதிகளிலுமே தண்ணீர் போன்று வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் பள்ளிகளுக்கு குழந்தைகள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதனால் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாலா, நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மழை பெய்து வருவதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மேகநாத ரெட்டி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஜாவத் புயல் காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் மீண்டும் தக்காளியின் விலை 100 ரூபாயை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கமாக இருந்த தக்காளியின் விலை கடந்த வாரத்தில் 100 ரூபாயை எட்டியது. பின்னர் விலை குறைந்து கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு வரை கிலோ 50 ரூபாய் என்ற அளவில் விற்பனையான தக்காளி இன்று 2 மடங்காக உயர்ந்து 100 ரூபாயை எட்டியுள்ளது. திருமங்கலம் காய்கறி சந்தையில் நேற்று 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி இன்று 20 ரூபாய் விலை உயர்ந்து கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே சமயம் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையான கத்தரிக்காய் 20 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காய்கறி வாங்கினால் இலவசமாக கொடுக்கப்படும் கொத்தமல்லியும் வரத்து குறைவால் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு துறைகள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு மாநில தேர்வு முகமையால் நடத்தப்படும் அனைத்து தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தாளை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் மொழி தேர்வுக்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரத்தில் நிர்ணயம் செய்யப்படும். தமிழ் மொழி தேர்வில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் பெறாதவர்களின் இதர தாள்கள் மதிப்பீடு செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1, 2 மற்றும் 2A தேர்வுகள் முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு என்று 2 படிநிலைகளில் நடத்தப்படுகிறது. இதில் தமிழ் மொழி தகுதி தேர்வானது முதன்மை தேர்வுடன் விரிந்துரைக்கும் வகையிலான தேர்வாக நடத்தப்படும். தமிழ் மொழிபெயர்ப்பு, சுருக்கி வரைதல், பொருள் திறன் உணர், குறுக்கெடுக்கிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கடிதம் வரைதல், கட்டுரை வரைதல் ஆகியன இதில் இடம்பெறும். 100 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் இந்த தேர்வில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே இதர தேர்வுத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்படும். ஒரே நிலையை கொண்ட குரூப் 3 மற்றும் 4 தேர்வுகளில் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் என்று இதுவரை தேர்வு நடத்தப்பட்டது. இனிவரும் காலங்களில் பொது தமிழுக்கு மட்டுமே தேர்வு நடத்தப்படும். அதாவது குரூப் 3 மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் தமிழ் மொழி தகுதி தேர்வானது பகுதி ஆ என குறிப்பிட்டு கொள்குறி வகையில் 150 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும். பொது அறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு ஆகியவை பகுதி ஆ என்று குறிப்பிட்டு 150 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும். பகுதி ஆ பிரிவில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பகுதி ஆ பிரிவுக்கான விடைத்தாள்கள் திருத்தப்படும். பகுதி ஆ மற்றும் ஆ என இரண்டிலும் வாங்கிய மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே தரவரிசை பட்டியலும் வெளியிடப்படும்.
அரசாணை வெளியிடப்பட்ட நாள் முதலே இது அமலுக்கு வருவதுடன் இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு வனத்துறை பணியாளர் தேர்வு வாரியங்களுக்கும் கட்டாய தமிழ் தேர்வு என்ற விதி பொருந்தும். இதேபோல் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படும். தமிழக அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் இனி நடத்தப்படும் தேர்வுகளில் தமிழ் மொழி கட்டாயம் என்று அரசு அறிவித்திருப்பதற்கு போட்டித் தேர்வர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரம் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் இது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் தமிழ் மொழி தாளினை தகுதித் தேர்வாக கட்டாயமாக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விதமாக உள்ளதாகவும் தங்களது நீண்டகால கோரிக்கை நிறைவேறியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் இவங்கெல்லாம் டக்குன்னு சர்வீஸ் வாங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு இது மேஜர் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, இதை யூஸ் பண்ணி ஈஸியாக சர்வீஸ் வாங்க முடியும். நான் ஸ்கூல்லே வந்து இங்கிலீஷ்னு சொன்னாலே பயமாக தான் இருக்கும். ஸோ தமிழ் தான் ரொம்ப மார்க் எடுக்கிற சப்ஜெக்டாகவும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இருக்குமோ, எப்படி அதை படிக்கிறது, டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அது பயமாக தான் இருந்தது. இப்போ தமிழ்னு சொல்கிறப்போ ஓகே, அது குவாலிஃபையிங் பேப்பர்னு சொல்ல ஓகே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆங்கில வழியில் பயின்று தமிழக அரசு பணிகளில் அதிக அளவில் சேர்வது தடுக்கப்படும் என்று ஒரு தரப்பு மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், மற்ற ஸ்டேட்லேருந்து வந்து இங்கிலீஷ் எடுத்து படிச்சுட்டு அவங்க அதிகமாக மார்க் எடுத்துகிட்டு அவங்க வேலையில் போயிடுறாங்க. ஸோ இனிமேல் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. நம்ம இதில் படித்தோம்னா கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். இது எல்லாருமே எதிர்பார்த்தது. இது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இது வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம்தான். தமிழகத்தைச் சேர்ந்த ஆங்கில வழியில் பயின்று வரும் தேர்வர்கள் அரசின் அறிவிப்பால் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஃபஸ்ட்லேருந்தே நான் குரூப் 4லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த திடீர்னு தமிழ் தமிழ் தான் இனிமே அப்படின்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே பட் ஓரளவுக்கு நம்ம ஸ்கூல்லேயே 10th 12thலலாம் வந்து தமிழ் ஒரு லாங்குவேஜாக வச்சு படித்ததுனால ஈஸியாக தான் இருக்கும். முடிக்கவே முடியாதுன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு படிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ப்ரியராக பண்ணது யூபிஎஸ்சி தான். அதுக்கப்புறம் சிமிலர் பேட்டர்னில் தான் டிஎன்பிஎஸ்சியும் இருக்குன்றனால டிஎன்பிஎஸ்சியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் தோ எனக்கு தமிழ் செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் ஐ எம் நாட் ஃப்ளூயன்ட் வித் இட். பட் இப்போது தமிழ் வந்து மஸ்ட்டுன்னு கொண்டு வரனால அது ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். படிக்க ட்ரை பண்ணணும், இன்டெப்த்தாக படிக்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வில் கூட அந்தந்த மாநில மொழிகளில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வேலை பார்ப்பதற்கான சூழலே மொழி சார்ந்து இருக்கும்போது மாநில மொழி தேர்வை தகுதி தேர்வாக வைப்பதில் தவறில்லை என்றும் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். குரூப் 1, குரூப் 2 போன்ற ஹையர் லெவல் ஹையரார்க்கியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து முதன்மை தேர்வுன்னு சொல்லக்கூடிய மெயின்ஸில் அதுவும் குவாலிஃபையிங் பேப்பராக தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கடினமாக இருக்காது. அந்த 40 மார்க்கை நம்ம வாங்கிட்டோம்னா பாஸ். ஸோ 100க்கு 40 மார்க்குக்கு என்ன அளவுக்கு எஃபர்ட் போட்டு படித்தா போதுமோ அந்த அளவுக்கு படித்தாலே பாஸ் ஆகிடலாம். இந்த குரூப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடுத்த லெவல் வேலைகளுக்கு தான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாணவர்கள். ஆனால் சில விஷயங்களை சந்திக்கிறது வந்து பின்னாடி நம்ம அரசாங்கத்தில் வேலை செய்யும்போது அரசாங்கத்துக்கு ஒரு சுலபமாக இருக்கும். அதுக்காக இந்த கஷ்டத்தை வந்து ஆரம்பத்திலேயே வச்சிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். அரசு பணியிடங்களில் தமிழக இளைஞர்களை 100% நியமனம் செய்யும் பொருட்டு அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் மொழி கட்டாயம் என்று அறிவித்திருப்பது கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அனைத்து தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடத்தாளை கட்டாயமாக்கியது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்று பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்ஆர் சேகர் விமர்சித்துள்ளார். அரசாங்கத்தில் பெரிய வேலைவாய்ப்புகள் கிடையாது, பெரிய அளவில் சம்பளமும் கிடையாது, பெரிய அளவில் எதிர்காலமும் கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் தனியாருடைய வேலைவாய்ப்பு மற்றும் சொந்த தொழிலில் தான் தமிழக இளைஞர்கள் உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பினாலே யாருக்குமே எந்த லாபமும் இல்லை. உண்மையிலேயே இந்த அறிவிப்பினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வெறும் அரசியல் அறிவிப்பு, இது கண்துடைப்பு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பள்ளிகளில் இறைவணக்க கூட்டம், கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை.
விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலத்தின் தற்கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக மற்றும் பாஜக வலியுறுத்தியுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவரான வெங்கடாச்சலம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் கடந்த செப்டம்பரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனது வீட்டின் அறையில் வெங்கடாச்சலம் வியாழக்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். வெங்கடாச்சலத்தின் செல்போனில் தற்கொலை தொடர்பான வீடியோ, ஆடியோ என ஏதாவது உள்ளதா என்பது குறித்து குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு அதிகாரிகளை பழிவாங்கும் விதத்தில் திமுக அரசு செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். வெங்கடாச்சலம் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதே கோரிக்கையை பாஜகவும் முன்வைத்துள்ளது. தைரியமானவர், வெளிப்படையானவர், எதையும் நேரடியாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இந்த வழக்குக்காக பயந்து அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு திடீரென்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு இந்த வெங்கடாச்சலம் இறந்திருக்கிறார், நாளைக்கு இன்னொருத்தர் இறக்கலாம். இப்படி அவர் எதற்காக இருந்தார் என்பதை, இறந்தார் அதற்கு யார் உடந்தையாக இருந்தார்கள், யார் தூண்டுகோலாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டும். இது தமிழக அரசினுடைய கடமை. தமிழக அரசை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்ததனால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அறிவிப்பு விடுத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிகாலை முதலே பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுரை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவு பிறப்பித்தார். புதுச்சேரி அருகே சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட 100 ஆண்டு பழமையான படுகை அணை கனமழையால் சேதமடைந்துள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இந்த அணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில், அதாவது 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுதான் இந்த படுகை அணை. இது புதுச்சேரியில் உள்ள செல்லிப்பட்டு மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமங்களை சங்கராபரணி ஆற்றை இணைக்கும் பகுதி. அதனால் இந்த படுகை அணை கட்டப்பட்டது. அதாவது விவசாயிகளுக்கு தேவையான நீரை தேக்கி வைக்கவும், பெரும்பாலான தண்ணீர் கடலுக்குள் செல்லாமல் தடுப்பதற்கு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் அப்போதே திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டதுதான் இந்த படுகை அணை. ஆனால் தற்பொழுது பெய்த கனமழை காரணமாக இந்த அணையில் பாதிப்பு ஏற்பட்டு சுத்தமாக அது உடைந்து காணப்படுகிறது.
ஏற்கனவே இது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதை அரசுக்கு பலமுறை தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அரசுக்கு வந்து பலமுறை சுட்டிக்காட்டியும் அரசு வந்து இது அலட்சியமாக இருந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்கள். ஒரு பகுதியில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக முழுவதுமாக அந்த அணை வந்து தற்பொழுது உடைந்திருக்கிறது. அந்த காட்சிகள் நம்ம ஏற்கனவே வந்து மழையின் போது கடல் தண்ணீர் தேங்கி இருப்பதை வந்து பறக்கும் காட்சிகளும் நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டி போய் பார்க்கிறோம். இப்பொழுது நம்ம பார்க்கும் காட்சி வந்து இந்த அணை வந்து ஒரு வெடி வைத்து தகர்த்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த காட்சியை போல் நம்ம காட்சி இருக்கிறது. அதாவது அந்த இடத்தில் வந்து கடல் போல் நீர் தேங்கி இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து இந்த அணையில் இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கும் காட்சி வந்து மொத்தமாக அந்த ஒரு சில அடைப்பை அரசு சரி செய்யாத காரணத்தினால் ஒட்டுமொத்த அணையும் உடைந்து காணப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன போல ஒரு அதாவது வெடிகுண்டு வெடித்தால் எப்படி ஒரு பாலத்தை வெடி வைத்து நம்ம தகர்த்த முடியுமோ அந்த போல் காட்சி அளிக்கிறது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட சுண்ணாம்பு மற்றும் செங்கல் கொண்டு இந்த பிரம்மாண்ட அணை கட்டப்பட்டிருந்தது. அந்த அணை உடைந்திருப்பது வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. கடந்த ஆண்டு வந்து இந்த பகுதியில் தண்ணீர் நிற்பதை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தது மட்டுமல்ல குளித்து மகிழ்ந்தார்கள். இந்த இடத்தை வந்து சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும் என அரசும் மக்கள் வைத்த கோரிக்கை அரசும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் இப்பொழுது பெய்த மழை மற்றும் வீடூர் அணை திறப்பு சாத்தனூர் அணை திறப்பு காரணமாக சங்கராமணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்ததால் இந்த அணை முழுமையாக உடைந்தது. இதற்கு இந்த பகுதி மக்கள் வந்து மிக கவலையுடன் தெரிவிப்பது என்னவென்றால் 50 கிராமங்களுக்கு தேவையான தண்ணீர் இங்கு தேக்க வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அனைத்தும் கடலுக்கு சென்று விட்டது என்பது வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஆறுதலான விஷயம் என்னவென்றால் அரசு ஒரு புதிய அணையை கட்டும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த ஆறுதல் வந்து விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஆறுதலாக அமையாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. பாலா, இளமுதன், இப்போ இந்த அணை சேதமடைந்ததன் காரணமாக கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா, அல்லது வேறு நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் அதிகமாக குடியிருப்பு பகுதிகளிலோ அல்லது விவசாய நிலங்களிலோ வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது வீடூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரானது சங்கராபுரி ஆற்றில், அதாவது புதுச்சேரிக்கு உள்ளே வருவது 15 கிராமங்களை தாண்டி தான் வர வேண்டும். அதில் குறிப்பிட்டு செல்ல வேண்டால் மணலிப்பட்டு, செல்லிப்பட்டு, பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளிலிருந்து படுகை அணை அமைக்கப்பட்டது. ஏனென்றால் விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் செல்ல வேண்டாம் என்றும் செல்லக்கூடாது என்றும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் தேக்கி வைப்பதற்காக தான் அந்த படுகை அணைகள் கட்டப்பட்டன. இப்பொழுது உடைந்திருப்பது தண்ணீர் வந்து கடலுக்கு நேராக செல்வது மட்டுமல்ல, கிராமங்கள் மக்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நீர்நிலை வந்து குறைவதுடன் நீரின் மட்டம் குறையும். இதனால் வந்து விவசாயம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். அரசாங்கத்தை பொறுத்தவரை இதற்கு மாற்று நடவடிக்கைக்கு இன்னும் பெரிய அளவிலான திட்டமிடவில்லை என்று கூற வேண்டும். பாலா, நன்றி இளமுதன் விரிவான விவரங்களுக்கு. ஒமைக்ரான் வைரஸ் ஒருவருக்கு உள்ளதா இல்லையா என்பதை அறிவது எப்படி, என்னென்ன வகையான பரிசோதனைகள் தமிழகத்தில் உள்ளன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஒரு நபருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய வாய் மூக்கில் இருந்து எடுக்கும் மாதிரிகளை வைத்து RT-PCR பரிசோதனை செய்யப்படுகிறது. ரேபிட் டெஸ்டில் கொரோனா வந்து சென்றுவிட்டதா என்பதை மட்டுமே அறிய முடியும் என்பதால் RT-PCR பரிசோதனை மட்டுமே கொரோனாவை உறுதி செய்யும் பரிசோதனை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 3 முதல் 6 மணி நேரத்தில் ஒருவருக்கு கொரோனா இருக்கிறதா இல்லையா என்பது RT-PCR பரிசோதனையில் தெரிந்துவிடும். ஆனால் அது என்ன வகை கொரோனா என்று RT-PCRில் தெரியாது. உருமாறிய கொரோனாவின் வகைகள் குறித்து ஆராய டெக்பாத் என்ற பிரத்யேக வகை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. டெக்பாத் வகை பரிசோதனை RT-PCR வகையைப் போலவே மேற்கொள்ளப்படுகிறது. கொரோனா உருமாற்றம் அடைந்துள்ளதா என்பதன் மிக துல்லியமான முடிவுகளை டெக்பாத் வகை பரிசோதனை மூலம் சில மணி நேரங்களில் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஒரு கொரோனா வைரஸில் N-E-S ஆகிய மரபணுக்கள் காணப்படும். புதிய வகை கொரோனாவான ஒமைக்ரானில் S வகை மரபணு இருக்காது. RT-PCR பரிசோதனையை டெக்பாத் கிட் கொண்டு பரிசோதனையை செய்யும் போது S வகை மரபணு இல்லாமல் இருந்தால் அது உருமாறிய கொரோனா என்று அர்த்தமாகும். விமான நிலையங்களில் டெக்பாத் வகை கொரோனா பரிசோதனையில் S வகை மரபணு காணப்படாதவர்களுக்கு மட்டுமே உருமாறிய தொற்று இருக்கலாம் என்று சந்தேகம் எழும். இதனால் சந்தேகம் இருப்போரை மட்டும் எளிதாக தனிமைப்படுத்தி அவருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உள்ளதா என்ற மரபணு பகுப்பாய்வு செய்ய முடியும். இந்த டெக்பாத் வசதி சென்னை, கோவை, திருச்சி ஆகிய பெருநகரங்கள் மற்றும் சேலம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 இடங்களில் அரசு ஆய்வகங்களில் உள்ளது. 2 முறை கொரோனா பாதித்தவர்கள், தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு கொரோனா பாதிப்பு,
குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதா என இந்த 12 ஆய்வகங்களில் பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த வகை பரிசோதனைக்கு உலக சுகாதார அமைப்பு பிராக்சி பரிசோதனை என பெயர் சூட்டி உள்ளது. உருமாறிய கொரோனாவில் எஸ் மரபணு இல்லை என்றால் அவரின் மாதிரிகள் பின்னர் மரபணு பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்தியாவில் மரபணு பகுப்பாய்வுக்கு 37 மையங்கள் உள்ளன. இதில் தமிழகத்தில் பொது சுகாதார ஆய்வகத்தில் இதற்கான அதிநவீன வசதி செய்யப்பட்டுள்ளது. மரபணு பகுப்பாய்வில் ஒமைக்ரான் பாதிப்பு உள்ளதா என்பதை அறிய தமிழகத்தில் 6 நிபுணர்கள் உள்ளனர். இவர்கள் புனேவில் உள்ள மரபணு பகுப்பாய்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்களாவர். ஒரு நபருக்கு ஒமைக்ரான் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த மரபணு பகுப்பாய்வில் 4 நாட்கள் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் சாரதா. மதுரையில் நேற்றிரவு பெய்த மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பாண்டிக்கோவில் பகுதியிலிருந்து கள நிலவரத்தை விளக்குகிறார் செய்தியாளர் வெற்றி. மழை காரணமாக அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரையில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் சுமார் 4 மணி நேரத்திற்கு கனமழை பெய்தது. தொடர்ச்சியாக நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் கனமழையானது நீடித்தது. இதன் காரணமாக மதுரையினுடைய பிரதான சாலைகள் பலவற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மழைநீர் தேங்கி வெள்ளம் போல தேங்கியிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். நாம் இப்போது இருப்பது சரியாக மதுரை சிவகங்கை சுற்றுச்சாலை இணைப்பு இடத்தில் இருக்கும். அந்த இடம் என்பது இந்த இடத்தில் ஒரு மேம்பால பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மேம்பால பணிகள் நடைபெறக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் சில கட்டுமான குறைபாடுகள் ஏற்பட்டதாகவும் மழைநீர் வடிகால் அமைப்பதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டதாக அந்த குறைபாடின் காரணமாக இந்த இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்கும் நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காலையிலிருந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். வாகனங்கள் ஊர்ந்தபடியே சென்று கொண்டிருக்கின்றன. சில வாகனங்கள் தண்ணீர் இன்ஜின் சென்றதா காரணத்தினால் அவைகள் அமர்ந்து அந்த வாகனத்தை இயக்க முடியாத நிலையில் உருட்டி கொண்டு நடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எதனால் இப்படி மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை எதிர்கொள்றாங்க என்பது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ என்ன ஏன் இவ்வளவு தண்ணி தேங்குது இருங்க. அதாவது இந்த எஸ்பிகே நிறுவனத்தால் கட்டப்படுற பாலத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து தவறான முறையில் கட்டி 70 மீட்டரில் கொண்டு போய் பிடபிள்யூ வாய்க்காலில் இணைக்கிறத இவங்க வந்து தவறான முறையில் பாலம் கட்டி குடியிருப்பு பகுதிக்கு வர மாதிரி வாய்க்காலை நிறுத்தி வச்சுருக்காங்க, அறவரையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதனால் பல வருஷமாகவே இந்த தண்ணி இங்கே தேங்கி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி சாக்கடை நீரும் அதோட ஹோட்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற சாக்கடை நீரும் குடியிருப்புக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதை வந்து நிறுவனத்திலையும் சொல்லிட்டோம், தகுந்த அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அமைச்சர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விரைவிலேயே நாங்கள் தீர்வு எதிர்பார்க்குறோம். இப்போ இங்கே தண்ணி தேங்கினால நமக்கு என்ன மாதிரியான சிக்கல் வருது சார்? அதாவது என்னன்னா, இந்த 3 வருடத்தில் பாலம் பணி தொடங்கும் போது அதுலேருந்து வடிகால் வாரியம் வந்து பக்கத்தில் போகக்கூடிய 70 மீட்டர் வாய்க்கால் நிப்பாட்டாம புதிய வரைபடம் எடுத்து இங்கிருந்து 300 மீட்டரில் வீடுகளை இடித்து பணம் ஒரு 300 கோடி, அதாவது 3 கோடி வரக்கூடிய பணம் எங்கள் நின்றுச்சுன்னு சொல்லி நாங்கள் மக்கள்லாம் போராடும் போது எங்களுக்கு பணம் இல்லை, எங்களுடைய வாய்க்கால் பாலத்தோட முடிஞ்சு இந்த சைடு போகிற தண்ணிக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லி அந்த நிறுவனத்தார் வந்து கூறிவிட்டார்கள். நாங்கள் சூப்பரண்ட் இன்ஜினியர்கிட்ட போய் நான் வந்து அதாவது ப்ராஜெக்ட் திட்டம் ஒன்று ப்ராஜெக்ட் ஐஎஸ்ல போய் பார்த்தப்ப சூப்பரண்ட் இன்ஜினியர் சொன்னா பக்கத்தில் வடிகால் வாரியம் போகாது நானும் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து டிராயிங்குக்கு வந்து நாங்கள் எல்லாமே அப்ரூவல் பண்ணி பார்த்தலாம், தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் பணம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் 70 மீட்டர் உள்ள வாய்க்கால சேர்த்துட்டா பெரிய வண்டியூர் கம்மாய் இருக்கு, அவ்வளோ பெரிய கம்மாய்க்கு தண்ணி போகும். இணைய வண்டியூர் கம்மாய் கணக்கிறது தான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் 300 மீட்டர் காட்டிலும் 70 மீட்டரில் போகிறது தான் இழப்பான். அதை விட்டுப்பட்டு 3 கோடி பஞ்சங்களுக்கு வரல, எங்களுடைய எல்லா பாலத்தோடு முடிஞ்சுன்னு மொத்த தண்ணியும் திருப்பி விட்டுருக்காங்க. பக்கத்துல விக்ரம் ஹாஸ்பிட்டல், பிசி பெருங்காயம், பக்கத்துல வியாபார நிறுவனம் வந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் மொத்தம் மழைநீர் பிரச்சனை இல்லை, கழிவு நீர் சேர்ந்து கலந்து வந்து குடியிருப்பு பகுதியில் நுழையிறதுனால இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு பேஞ்ச மழையில என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தடுமாறி விழுந்து வேளாண்மை ஹாஸ்பிட்டல் சேர்ந்து இப்போதான் 5 நாள் ஆச்சு டெலிவரி ஆகி. அதுபோக விஷப்பாம்பு பெரிய வந்து கட்டுவரி பாம்பு முதற்கும் நாங்கள் அடிச்சிருக்கோம். முறையிட்டு கடைசியில் போன ஞாயிற்றுக்கிழமை வந்த அமைச்சர் மூர்த்தியோட முறையிட்ட போது உடனே தாசில்தாரிடம் குறிப்பிட்டு அவர் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகாடு ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உடனே நாங்கள் மந்திரி பிரஷர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மந்திரி வந்து உடனே அவர் மூர்த்தியான பிரஷர் கொடுத்ததுனால உடனே சைடில் உள்ள வாய்க்கால் நோண்டி விட்டாங்க. நோண்டி தண்ணி போகிறதுக்கு விட்டதுலைங்க நேற்று வந்து அந்த சரியான பராமரிப்புனால திரும்ப அடைபட்டு கிடக்கு. இப்போ காலையில் வந்து பொதுமக்கள் வந்து
ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வந்து பாருங்க பொதுமக்கள் போகும்போது திரும்ப மீண்டும் குடியிருப்புக்குள்ள தண்ணி வந்துருச்சு. அமைச்சர்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணிட்டு அவர் உடனே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து செய்யறோம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. தவறு வேற ஒன்றும் இல்லை, பாலத்தில் உள்ள தவறுனால தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் முறைப்படி சொன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் போய் பாருங்க. கார்பரேஷன் சொன்னா கார்பரேஷன் எங்களுடைய லிமிட்ல வந்து ரோடு உள்ளதா இருக்கு, ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே அப்படின்றாங்க, ரெகுலர் ஹைவேன்றாங்க. ரெகுலர் ஹைவே போனா அது ப்ராஜெக்ட் ஹைவேட்ட போய் கேளுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ப்ராஜெக்ட் ஹைவே வந்து என்னுடைய எல்லாம் அதோட முடிஞ்சு சொல்லி அவன் தண்ணியை போய் அங்கே திறந்து விடான். பாதிப்படைகிறது மக்கள், குடிமக்கள் தான் பாதிப்படைகிறோம். அதாவது இந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு மேம்பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் என்பது சென்னையில் இருந்து வரக்கூடிய வாகனங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு அந்த மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்குது. ரிங் ரோடில் வாகனங்கள் நெரிசலின்றி போவதற்காக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் அந்த கட்டுமானத்தின் போது வண்டியூர், அதாவது அருகில் இருக்கக்கூடிய வண்டியூர் கண்மாய்க்கு செல்ல வேண்டிய மழைநீர் என்பது செல்லக்கூடிய அந்த கால்வாய் என்பது முழுமையாக அடைக்கப்பட்டு இவர்கள் பிரத்யேகமாக தனியாக மழைநீர் கால்வாய் என்பது அமைத்திருக்கிறார்கள். அந்த கால்வாய் அமைத்தில் சில முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதன் காரணமாக இவ்வளவு தூரத்துக்கு மழைநீர் தேங்கி அதனுடன் கழிவு நீரும் தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாவதாக தொடர்ச்சியாக தெரிவிக்கிறார்கள். பல்வேறு அதிகாரிகளிடம் தொடர்பாக முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல், களத்திலிருந்து தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி. வெற்றி. சென்னையில் கடந்த 5 நாட்களாக படிப்படியாக உயர்ந்து வந்த தக்காளியின் விலை இன்று மீண்டும் 100 ரூபாயை எட்டியுள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து மிகவும் குறைந்த நிலையில் கடந்த வாரம் 1 கிலோ தக்காளியின் விலை 140 ரூபாய் வரை உயர்ந்தது. இதனையடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து தக்காளி வரவழைக்கப்பட்ட நிலையில் கிலோ 30 ரூபாயாக குறைந்தது. ஆனால் போக்குவரத்து செலவை ஈடுகட்டும் விதமாக 45 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. பின்னர் படிப்படியாக விலை அதிகரித்து வந்த நிலையில் நேற்று கிலோ 80 ரூபாய்க்கு சில்லறை வர்த்தகத்தில் விற்கப்பட்டது. இன்று மேலும் 20 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாயை எட்டியுள்ளது. தக்காளி மைதானத்தை திறந்தால் விலை குறையும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் மைதானத்தை திறக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னரும் விலை குறையாததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.